சாரி அவர்களையும் மற்றும் தம்பி விஜயகுமார் அவர்களையும் எங்களுடைய மூத்த முன்னோடி தமிழ்தாய் நாடக மன்றத்துடைய நாடக வசன மற்றும் எல்லாம் நடிப்பிலிருந்து எல்லாம் நிறைவேற்றுகின்ற மரியாதைக்குரிய மாமா முத்துசாமி அவரையும் எங்களுக்கு இணையாக நடித்து கொண்டு என்னோடு இருக்கின்ற மாமா ஐ ராமச்சந்திரன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ள இந்த நோட்டீஸ் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் மற்றும் இந்த நியூ தமிழா நாடகம் அவர்களையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல நாடகம்னா தமிழ் தாய் நாடகம் மன்றம் தான் ஆரம்பித்தாங்க. எல்லாமே தமிழ் தாங்கிற இடத்துல தான். அடுத்தது தமிழ் நாடகம் மன்றம், அடுத்தது இளந்தமிழ் நாடகம் மன்றம், அடுத்தது நியூ தமிழா நாடகம் மன்றம், எல்லாம் ஒரே வரிசையாக. இந்த நாடகத்தை பேசணும்னு நினச்சா, வசனம் பேசணும்னு நினச்சா மாமா முத்துசாமி தவிர மீதி யாரும் அதிகமாக வசனம் பேச முடியாது. அவர் தான் சிறப்பாக செய்வார். அதே மாதிரி இப்போ நிறையா அதுக்கு மிஞ்சிய வகையில் வசனம் பேசி நடிக்கிறதுக்கு நம்ம இளம் தமிழர், இந்த நியூ தமிழன் எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. நானும் எத்தனை ஸ்டேஜில் சொல்லிட்டோம், தமிழ் நாடகமன்றத்தில் வேறு வசனம்லாம் பேசணும் நிறையா டைமில், அது முடியாத போயிடுச்சு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த முதல் நாள் நிகழ்ச்சி, இந்த 2 வருஷம் கொரோனா பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளாம் இந்த ஸ்டேஜ் முன்னாடி உட்காரோம்னா இந்த முதல் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் என்பது வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல இந்த மாரியம்மன் சின்ன மாரியம்மன் இருக்குதுன்னா, நான் இருக்கிறேன்னா மாரியம்மன் தான் காரணம். நான் இருக்கிறேன்னா அந்த மாரியம்மன் தான் காரணம். நான் அப்படி வந்ததுக்கும் காரணம் இந்த மாரியம்மன் தான் காரணம். என் மாரியா இல்லாத இந்த ஊரில் யாருமே இருந்திருக்க முடியாது. நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறது எவ்வளோ நல்லது, கஷ்டம் நஷ்டம் அப்படி இருந்தால் கூட, மன வெறுப்பு மற்றது எதை இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்ததுன்னா அந்த மாரியாய் தான். நம்மளை எல்லாத்தையும் இந்த மாரியம்மன் கேட்போம். இந்த மாரியம்மனுக்கோசரம் இன்னும் மேலும் பல எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, இந்த மாரியம்மைக்கோசரம் ஒரு 10% ஒதுக்கி வச்சு அதுக்குன்னு செலவு பண்ணலாம். அதனால் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. எல்லாரும் இதே மாதிரி நான் நல்லா வாழணும் வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தர்மகர்த்தா பாலன பணங்களை வாழ்த்து வர மாதிரி கேட்டு. மதிப்புக்கும் மரியாதைக்கூடிய தலைவர் அவர்களையும் மற்றும் ஊர் தர்மகர்த்தா அவர்களையும் மற்றும் இளைஞரணி தாலாட்டு நடத்தும் நாடக மாணவ மாணவிகளையும் நன்றாக இடையூறு இல்லாமல் நடத்தி கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு, கும்பல் கொஞ்சம் அறிவுராக இருந்து நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுறதுக்கு வாழ்ப்பேற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். அடுத்து முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி ராமசாமி அவர்களை பேசுமாறு. அருள்மிகு மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு தாலாட்டு என்கிற நாடகத்தை, சமூக நாடகத்தை நடத்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மெகஸ்தனிஸ் தம்பி அவர்களே, தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தியிருக்கின்ற அண்ணா ராஜி அண்ணா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எக்ஸ் சேர்மேன் மற்றும் நமது ஊர் சிங்களாந்தபுரம் பள்ளியினுடைய பெற்றோர் சங்க தலைவருமாகிய அன்னார் அவர்களையும், சுரேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் தம்பி அருளரசன் அவர்களையும், அப்பா இபி பாலன் அவர்களையும், மாமா மகாமணி மாமா அவர்களையும், வலியண்ணன் அவர்களையும், பெரியசாமி அண்ணா அவர்களையும், மாமா ரங்கசாமி அம்மா அவர்களையும், கொண்டி பூசாரி மாமா அவர்களையும், தம்பி தர்மகர்த்தா அவர்களையும், நாடகத்தினுடைய ஒரு விடிவெள்ளியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் கணீர் கணீர் என்று பேசக்கூடிய மாமா முத்துசாமி அவர்களையும்,
மற்றும் ராமச்சந்திர மாமா அவர்களையும் அனைவரையும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காண வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு தாலாட்டு என்பது நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரை தாலாட்டுவது? தன் தாய் மகளை தாலாட்டுவதா, இல்லை மனைவி தன் கணவனை தாலாட்டுவதா, இல்லை தன் அம்மா தன் மகளை தாலாட்டுவதா என்று இன்னும் ஒரு சில நேரங்களில் காண்பிக்கின்ற நடித்து உங்களுடைய அன்போட சிறந்த முறையில் நடிக்கின்ற இந்த நாடகத்தினுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தர்மதா மகாமணி மாமா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாரியம்மன் முன்னேற்றம் தாலாட்டு விழாவை கொண்டாடுறோம். பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை தெளிப்படுத்தி கொண்டோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகம் ஒன்று தான் 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நாளைக்கெல்லாம் நிகழ்ச்சி 7 மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க. நாளைக்கெல்லாம் யாரும் நாங்களாம் பேச மாட்டோம். வந்த உடனே குத்தலுக்கு பொறுத்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுவோம். நடன நிகழ்ச்சிக்கலாம். இந்த நாடகத்தினால தான் லேட்டு. யாரும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தபடியாக அண்ணன் வலியாண்ணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கிறேன். நமது ஊர் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு தாலாட்டு என்னும் நாடகம் நடைபெற இருப்பதால் நண்பர் குழு சார்பாக என்னை பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தம்பி கரைமேடு ராஜ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மேடையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பெரியவர்களும் மற்றும் இந்த தாலாட்டில் நடித்து கொண்டு இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடகம் நடத்துவது என்றால் எவ்வளவு சிரமப்பட்டு நடத்துகிறாள் என்பது தெரியும். அந்த நாடகத்தில் நடித்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால் பொதுமக்கள் அனைவரும் இன்றிலிருந்து இன்னும் நமது ஊரில் 8-9 நாளைக்கு திருவிழா நடக்கிறது. இதே நாடகம், நடன நிகழ்ச்சி எல்லாமே நடக்கின்றது. அதனால் ஊர் பொதுமக்களும் மற்றும் இந்த இளைஞர்களும் சேர்ந்து இந்த விழாவினை இந்த 8 நாளைக்கும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு ஊர் தர்மகர்த்தா சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு வேண்டுகொள்கின்றேன். மீண்டும் கூண்டுகின்றேன். இந்த திருவிழா இன்னும் 8 நாளைக்கு மீண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த ஊர் பொதுமக்களும் மற்றும் நம்ம தம்பிகள், சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் சிங்களாதபுரம் மேற்கு தெரு மாரியம்மன் கோயில் மிகவும் சீரும் சிறப்புமாக 8 நாள் திருவிழா நல்லபடியாக நடத்தி கொடுத்து இருந்தது என்றது அந்த பெருமை உங்களையும் சாரும். நம்ம ஊர் தர்மகர்த்தா சார்பில் பொதுமக்கள் சார்பில் நன்றி. நல்லா நடத்தி கொடுக்கும்போது சண்டை இருக்கணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. அடுத்தபடியாக மாரியம்மன் கோவில் கேசியரும் தம்பி கொண்டி பூசாரி அவர்களையும் வாழ்த்து வருமாறு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த வருடம் முதல் நிகழ்ச்சியாக நியூ தமிழா நாடக மன்றத்தால் வழங்கக்கூடிய தாலாட்டு என்னும் நாடகத்தை அமைதி காத்து பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான ஒரு கலகமும் இல்லாமல் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நியூ தமிழா நாடக மன்றத்தார் இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஊர் தர்மகர்த்தாக்கள் சார்பில் கேட்டுக்கொண்டு நன்றிக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களது அண்ணார் பெரியசாமண்ணன் அவர்களுடைய பேரனும் தம்பி விஜயகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.
அருள்மிகு ஸ்ரீ சின்னமாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நியூ தமிழா நாடக மன்றத்தன் மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாமா முத்துசாமி மாமா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். நியூ தமிழா நாடக மன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையான இரண்டாம் படைப்பாக பவானி சந்திரமதியின் தாலாட்டு என்னும் சமூக நாடகத்திற்கு வரவேற்பை ஆற்றி அமைத்திருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை எஸ் மெகஸ்தனீஸ் அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்ற உயர்திரு முன்னாள் செயற்பாடும் என் அன்புக்குரிய நண்பர் டி ராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஆற்றியிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் கவுன்சிலர் மாப்பிள்ளை எம் அருளரசர் அவர்களே, உயர்திரு ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் பி ராமசாமி அவர்களே, ஊராட்சி மன்றத்தின் இந்நாள் துணைத் தலைவர் எஸ் சுரேஷ்குமார் அவர்களே, கரமேடு டி ராஜ் அவர்களே, இந்த நாடக மன்றத்தை துவக்கி வைத்த சின்ன மாரியம்மன் கோயில் தர்மகர்த்தா முக்கியஸ்தார்கள் எஸ்ஏ மாரியப்பன் அவர்களே, எஸ்கே சுப்பிரமணிய அவர்களே, அன்புக்குரிய மாமா பி சி பாலன் அவர்களே, நண்பர் டி ராஜ் அவர்களே, மாமா வலியான் அவர்களே, ஐயா அவர்களே, ரங்கசாமி அவர்களே, எங்கள் குலை தெய்வத்தாய பட்டாய வேளமானுடைய உறுப்பினர்களே, எம் தேவராஜன் அவர்களே, மகாமணி அவர்களே, எம் விஜயகுமார் அவர்களே, மணி மாப்பன் அவர்களே, வாழ்த்துறை அழைப்பவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், அன்பு நெஞ்சங்களே, இந்த நாடகத்தினுடைய நடிகர் நடிகைகளே, மேடை அலங்கார வீரர்கள் அவர்களே, நாடகத்தின் ஒலிப்பாளர்கள் அவர்களே, கதை வசனம் இயக்கிய பவானியன் சந்திரமதி அவர்களே, மேடை அலங்காரர் அவர்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள மாப்பிள்ளை எம் பந்தல் எம் பெரியசாமி அவர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடகத்தை அறக்க வேண்டுமென்றால் ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, வில்லன், காமெடி, ஒரு 4 முக்கியஸ்தார்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களாக இருக்கக்கூடாது என்றால் அல்ல, இந்த 4 முக்கியஸ்தார்கள் அந்த நாடகத்தையே தூக்கி நிறுத்த வேண்டியவர்கள். அதாவது அந்த 4 புள்ளிகளும் அவர்களுக்கு தகுதியான கதாநாயகன் என்றால் கதாநாயகனாகவும், வில்லன் என்றால் வில்லனாகவும், பெரியவர் நாடகத்தில் நடிக்க வேண்டார் பெரியராகவும், இப்படி சிரிப்பு நடிக்க வேண்டுமென்றால் சிரிப்பு நடிகருக்கு ஏற்ற அவருடைய முகஸ்தானத்தில் அமைந்திருந்தால்தான் அந்த நாடகம் ஜொலிக்கும், அந்த நாடகம் வெற்றி பெறும். அப்படித்தான் இந்த நாடகத்தை நாங்கள் இதுவரை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் கொன்று சற்று பார்த்தாலும் கூட அந்த நாடகத்தில் நடிக்கின்ற நடிகர் வில்லன்கள்லாம் எம்மன் நம்பியாரோ அசோகன் அவருடைய முகத்தாவணத்துக்காக தான் அந்த சினிமா அமைந்தது. அதனால் வெற்றி பெற்றார்கள். எம்மன் நம்பியார் அவர்கள் சில பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். அவர் வில்லனாக இருந்தாலும், அவருடைய சினிமாவில் அவர் வில்லனாக இருந்தாலும், அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் ஒரு நல்லவராக காட்சியளித்திருந்தார். ஒரு சுவாமி ஐயப்பன் கோயிலில் உள்ள ஒரு தேவஸ்தானத்துக்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஐயப்ப குருவாகவே விளங்கியவர் அவர். இன்னும் அதை தாண்டி கொண்டால் ஒரு சிரிப்பு நடிகராக என்றால் அக்காலத்திலே நாயகேசம் சோவும், அதுக்கு பின்னிட்டு சொல்லுவென்றால் இப்போ செந்தில் கவுண்டமணி, இப்படிப்பட்டெல்லாம் அவருடைய முக தாவணிக்கேற்றப்பாக அந்த சிரிப்பு நடிகளை ஏற்படுத்தியதான் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய நாடகத்தில், என்னுடைய தமிழ்தாய் நாடக மன்றத்தில் வெங்கும்போது கூட என் அன்புக்குரிய அண்ணா பி கோவிந்தராஜ் அவர்கள் சிட்டுப்பட்டாக நடித்தார். அதாவது ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அவர் பெண் வேடத்திலே வந்தபோது ஒரு சேலையை சரித்து ஒரு ஜாக்கெட்டை அணிந்து 2 காதுகளிலும் வெங்காயத்தை மாட்டிக்கொண்டு அவர் ஜெயித்தார் என்றால் அந்த சிரிப்பு இன்று வரும் யாரும் ஈடுகட்ட முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல இங்கே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த நாடகத்துக்கு நாம் தாலாட்டு நாடகத்துக்கு வருமானம் என்றால் இப்பொழுது வில்லனாக நடிக்கவர்கள்
என் அன்புக்கும் பாசத்துக்குரிய நண்பரும் எங்களுடைய தமிழ்தாய் நாடக மன்றத்தினுடைய அங்கங்களாக வைக்கின்ற சி சுப்பிரமணியம் மேலும் அவர் வில்லனாக நடித்திருக்கிறார். அவர் நன்றாகவே நடிப்பார். மேலும் என்னுடைய துணை கதையனாக நடிக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் நடேசனுடைய இளைய மகன் காட்சியளித்திருக்கிறார். மேலும் இந்த நாடகத்தில் உள்ள நடிக்கின்ற அத்தனை பேர்களும் அவருடைய முகஸ்தானத்துக்காக நடிக்க வேண்டும். என்னவென்றால் இந்த தாலாட்டு நாடகத்தில் நடிக்கின்ற என் அன்புக்குரிய மகன் கதிர் அவர்கள் முதல் நாடகத்திலே வில்லனாகவும் அதற்கு முந்தைய நாடகத்தில் வில்லனாகவும் இப்பொழுது கதாநாயகனாக வங்க வகிக்கிறார். அதனால் வில்லன் வேறு, அது பேசக்கொண்டே விதம் வேறு. கதாநாயகனாக இருப்பவர் அது வேறு, அதனுடைய சொந்தமெல்லாம் வேறுது. ஒரு பெண்ணை தொடுவது என்றால் கூட வில்லன் தொடுகின்ற வித்தியாசம் வேற, ஒரு கதாநாயகன் தொடுவேன்ற வித்தியாசம் வேற. கதாநாயகன் அந்த பெண்ணை தொடுவென்றால் ஒரு காதலியாகவும் அவருடைய மனைவியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆனால் வில்லன் அப்படி அல்ல. அந்த கேரக்டரெல்லாம் மறந்து வில்லனாக காட்சி தளித்தால் இந்த தாலாட்டு நாடகம் நன்றாக இருக்கும், வெற்றி அடையும் என்பது எனது அனைத்தரமான கருத்து. மேலும் ஒரு செய்தியை மட்டும் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு 60 வயசு 50 வயசை தாண்டியவர்களே ஒரு 30 ஆண்டு கால நாடகத்திலே நடித்தவர்களெல்லாம் வலை போட்டு தேடுகிறார்கள். அந்த வலையில் சிக்கியவன் நானும் ஒருவன். அந்த வகையிலே இந்த தாலாட்டு நாடகத்திலே இன்று கதாநாயகன் நடிக்கின்ற கதிராகட்டும், அதாவது சத்ரபதி சிவாஜி நாடகத்தில் நடிக்கின்ற சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், போட்டி போட்டுக்கொண்டு என் பெயரை அங்கே வங்க வைக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு முதற்க நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் அவரை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது அந்த விழா சங்ககிரியிலே நடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய திருமண மண்டபம், ஆயிரக்கணக்கான நடிகர்கள் அங்கே காட்சியளிக்கிறார்கள். பொதுமக்கள் அல்ல, எல்லாமே நடிகர்கள் தான். அந்த மேடையிலே ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு சேரை போட்டு ஒரு 60-70 பேர்த்துக்கு மேலே என்னை போன்ற நடிகரெல்லாம் அங்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள், பரிசு மலை கொடுக்கிறார்கள். அதில் சினிமா நடிகர் அவர் சரவணன் சார் தான் அந்த பரிசு எங்களுக்கு வழங்குகிறார். அவருடைய மேடையிலும் எங்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறார்கள். ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய மேடையிலே அவ்வளோ பெரிய இடம் உட்கார்ந்திருக்கிறதிலே இந்த சத்ரபதி சிவாஜி நடித்த சண்முக பாண்டி இருக்கிறார்களே, அவருடைய கண்ணசைவால் என்னை அந்த மேடையிலே முன்வரிசையிலே உட்கார வைத்தார் பாரு, அது என் நெஞ்சை விட்டு இன்னும் மறக்கவே முடியவில்லை. அவர் எங்கிருந்தாலும் சரி இந்த நேரத்திலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நெஞ்சமெல்லாம் அவர் இரத்த பாசத்துக்காக தெரியவில்லை, ஆனால் இந்த ஊரின் பெருமையை சேர்ப்பதற்காக எங்கள் உட்கார வைத்தாரா தெரியவில்லை, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மேடையிலே அந்த ஆயிரக்கணக்கான பேர்கள் மத்தியிலே 100கணக்கான பேர் வரிசை வழங்க வேண்டிய ஒரு மேடையிலே ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருக்கிறார். என் நெஞ்சமெல்லாம் பதியது. அந்த மேடையிலே நான் பேச வேண்டும். 42 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் நாடகத்தில் நடித்ததற்காக ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று எண்ணி துடித்து கொண்டிருந்த போது எனக்கு நேரம் பற்றாக்குறையாமல் போய்விட்ட காரணத்தினால் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கவில்லை. இல்லை என்றால் இந்த 42 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நாடகத்தை நான் அரங்கேற்றிய போது எவ்வளவு அல்லல் துள்ளுப்பட்டெல்லாம் அந்த நாடகத்தை அரங்கேற்ற பண்ணியிருப்பேன் என்றால் இந்த ஆத்தால் ஒருவளுக்குத்தான் தெரியும். ஒரு உயிரை பறி கொடுத்து அந்த நாடகத்தை மீண்டுமே அரங்கேற்றப்பட்டு ஒரு 8 நாள் எப்பொழுதுமே சிங்களாந்தபுரத்திலே எட்டி பார்க்காத நான் 8 நாள் இந்த சிங்களாந்தபுரத்திலே ஈஸ்வரன் கோயிலே தங்கியிருந்து மீண்டும் அந்த நாடகத்தை நடத்தி வெற்றி விழா கண்டுதான் அது நீதியே நெல் அப்படி ஒரு நாடகத்தை நடத்தி நான் சென்றவர். அப்படி எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எவ்வளவோ அல்லதுள்ளல் அத்தனையும் இந்த நாடகத்தை நடத்தி அரும்பாடுபட்டு பெருமை சேர்த்தவன். இந்த மாரியம்மன் கோயில் இருந்த மக்கள் எல்லாம் அந்த பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு போகக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலேயே இங்கே நான் அமர வைத்து இங்கே அழகுபடுத்தி இங்கே எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அந்த ஒரு நன்மையான ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் உண்மையிலேயே அந்த பரிசுகள் வழங்கிய அந்த மன்றத்தார்களுக்கும் நான் அவருக்கு அன்புமொழி பொழிகிறேன். மேலும் இந்த தாலாட்டு நாடகத்திற்கு என்னை இந்த தாலாட்டு நாடகத்தில் நடிக்கின்ற கதாநாயகன் கதிர் அவர்கள் என்னை காரிலேயே வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு
அங்கு விழா மேடையில் அரங்கேற்றப்பட்டு அந்த பரிசு மலை வாங்கி என் வீட்டிலேயே அனுப்பிய போது கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தாலாட்டு நாடகம் இங்கே நடத்துவதாக அவர் முடிவு செய்திருந்தார். போகும்போதும் வரும்போதும் அந்த தாலாட்டு பற்றியே பேசிக்கொண்டிருந்தால், அப்பா நீங்கள் தான் இந்த தாலாட்டில் எனக்கு நீங்கள் அப்பாவாக நடிக்க வேண்டும், அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று நான் கேட்டபோது கூட அவர் சிவாஜி நாடகத்தை அரங்கேற்றுகிறார், அதில் நம்ம சிவாஜிக்கு பணக்கதுணையாக இருப்பவர் ஏற்பாடு பண்ணிருப்பாரே என்று நான் எண்ணிப்போது அவர் வெளிப்படையாக செல்லாமல் இருந்தபோது கூட அவர் சரி என்றது கூட என்னுடைய எண்ணத்திலே, என்னுடைய நெஞ்சத்திலே என் அன்பு தம்பி அவர்கள் இன்று நாடகத்திலே அந்த இதை நடித்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக இந்த நாடகம் நன்றாக விளக்கும். அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு கதை நன்றாக இருந்தால் அதில் நடிக்கின்ற நடிகர்கள் கொஞ்சம் அறகுறையாக நடித்தாலும் கூட பரவாயில்ல, கதை நல்லா இருந்தது, நடித்தவர் தான் கொஞ்சம் மோசமாக நடித்து விட்டார் அப்படி எழுந்து சொல்வார்கள் மக்கள். ஆனால் அதே சமயம் கதை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளப்பட்டிருந்தால் கதை நன்றாக இருந்தது, ஆனால் நடித்தவர்கள் தான் கொஞ்சம் இதாக நடித்தார்கள் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் இந்த கதையை, தாலாட்டு கதையை பொறுத்தவரை ஒரு பட்டி தொட்டியெல்லாம் பரவன ஒரு கதை. பாமர மக்கள், ஏழை மக்கள், அதாவது பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு எளிதிலே புரியக்கூடிய ஒரு கதை. அதனால் அந்த கதையும் நன்றாக இருக்கிறது. இங்கே நடிக்கின்ற நடிகரும் திறமையாக நடிக்கிறார்கள். அதனால் இந்த கதை வெற்றி பெற வேண்டும் என்பதை என் மனசார, என் நெஞ்சமாற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை இதயங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க நாடகக்கலை. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்று இன்னும் இதிலிருந்து 9 நாட்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி அளவில் ஸ்ரீ அடிகரை பெரியசாமி அவர்கள் நண்பர்களும் இளைஞர்களும் நடத்தும் அடிகரை பெரியசாமி அவர்களின் நிகழ்ச்சிகள். திங்கட்கிழமை மாலை 7 மணி அளவில் ஸ்ரீ சோழராஜா அவர்கள் நடன நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அவர்கள் நியூ ஜாஸ்மின் என்னும் இளைஞர்கள் நடத்தும் நடன நிகழ்ச்சியும், புதன்கிழமை எப்பொழுதும் உள்ளபடி அன்னதான நிகழ்ச்சி நம் இளைஞர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்து இந்த வருஷம் இன்னும் நல்ல சுவையோட சாப்பாடும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும் என்று வேண்டிக் கொண்டு, வியாழக்கிழமை எப்பொழுதும் போல சாமி ஊர்வலமும் குரவன்குரத்தையுமாக, வெள்ளிக்கிழமை இரவு தமிழ் நாடாளுமன்றத்தார் அவர்கள் நடத்தும் நடன நிகழ்ச்சியும், சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் காமாட்சி அம்மன் அருளால் காமாட்சி அம்மன் நண்பர்கள் நடத்தும் நடன நிகழ்ச்சியும், ஞாயிற்றுக்கிழமை சத்ரபதி சிவாஜி என்னும் நியூஸ் இளந்தமிழ் நாடாளுமன்றத்தார் நடத்தும் சத்ரபதி சிவாஜி என்னும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் ஆக இன்னும் 8 நாளைக்கு நிகழ்ச்சி நடைபெறுள்ளது. கரைமேடு ராஜ் சொன்ன மாதிரி தயவு செய்து எல்லாரும் அமைதியான முறையில் இருந்து நம்மளது ஊருக்கும் நமது சமுதாயத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்து எந்த இடையூறும் இல்லாமல் இன்னும் 8 நாள் நிகழ்ச்சி அமைதியுடன் இருந்து, ஏற்கனவே சொன்னது போல் நமது உழவில் எல்லாம் 20 கேமரா வைத்துள்ளார்கள். எந்த இடையூறு இருந்தாலும் நம்மளது கெட்ட பேர் வந்துவிடும். தயவு செய்து நம்ம நிகழ்ச்சி நம்ம சமுதாயம் நம்ம மக்கள் என்று பார்த்து தர்மகர்த்தா அவர்களுக்கும் ஊருக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்து இளைஞர்கள் தயவு செய்து உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துவதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தரும் என்று வேண்டி இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள் என்பதை அம்மன் அருளால் இப்பொழுது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்பொழுது எங்கள் நாடக மன்றத்தை சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஊர் தர்மர்த்தா அவர்களை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் உயர்திரு ராஜப்பா அவர்களுக்கு
கதிர்மாமா அவர்கள் சாலை அணித்து மரியாதை செலுத்துகிறார். அருமை அண்ணன் அருளரசன் அவர்களுக்கு மாமா குமரேல் அவர்களை மரியாதை செலுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம். உயர் திரு ராமசாமி அப்பா அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக பந்தல்கார் பெரியசாமி அவர்களை மரியாதை செலுத்துவார். பலியாப்பா அவர்களுக்கு செல்லா அரவிந்த் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மகாமணி மாமா அவர்களுக்கு எம்ஜி கார்த்தி முட்டாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். கருமேறு ராஜன் அவர்களுக்கு வெற்றிவேல் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ரங்கசாமி மாமா அவர்களுக்கு நாடகத்து மன்ற சார்பாக குமரவேல் அவர்களை சால்வை அணிவித்து பெருமைப்படுத்துகிறார். கருமேடு முத்துசாமி மாமா அவர்களுக்கு பந்தல்கார் பெரியசாமி சாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். சி பாலப்பா அவர்களுக்கு முட்டாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அருமை தம்பி விஜயகுமார் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தின் சார்பாக கதிராளவரை மரியாதை செலுத்துமாறு அன்புடன் மாமா தியாகராஜ மாமா அவர்களுக்கு கதிராள் மாமா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். தலைமை பொறுப்பேற்று எங்கள் ஊர் தர்மத்தா அவர்களையும் குத்துலகை ஏற்றி நாடகத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் நியூ தமிழா நாடக மன்றத்தின் இணையற்ற இரண்டாம் படைப்பாக எங்களுக்கு தாலாட்டு வழங்கிய பவானி பெற்றெடுத்த அருமை அண்ணன் சந்திரமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பவானி சந்திரமதி அப்படின்றது இவர் தாங்க. இவர் ஒரு 10 கதை எழுதிக்கிறாரு. இங்கேயே தங்கி 45 நாள் தங்கி நம்ம அடிகிற பெரியசாமியோட கதையை எழுதிக்கிறாரு. அது இந்த வருடம் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதுனால அது இந்த வருடம் அரங்கேற்ற முடியல. நம்ம ஊர்லேயே 45 நாள் தங்கியிருக்காரு. எனது அருமை நண்பர் பவானி சந்திரமதி அவர்கள் இங்கே ஓரிரு வார்த்தைகளை பேசுவார். நான் எங்கே டைரக்ஷன் பண்ண போனாலும் அந்த ஊர் என் சொந்த ஊர் மாதிரி, நானும் உங்கள் ஊருக்காரன் மாதிரி தான். இங்கே ஒரு 45 நாள் மாசி பெரியண்ணசாமி கதை எழுதுறதுக்காக இங்கே முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் தான் எனக்கு கதிர் சார், நம்ம நண்பர்கள், அண்ணன் பேர் அண்ணன் நிறையா வந்து எனக்கு ரூம் எடுத்து கொடுத்து 45 நாள் லோகண்ணன் எல்லாருமே வந்து இங்கே தான் ரூம் எடுத்து கொடுத்து எழுதுனேன். அதுக்கு முன்னாடி இந்த தாலாட்டு கதையை ரொம்ப போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சார் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார். எங்கள் ஊரில் அந்த கதையை ரொம்ப நாள் போடணுன்னு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பேச நேரம் இல்லாதனால இத்தோடு முடிக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த மன்றத்தை நியூ தமிழா மன்றத்தினர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மாரியம்மன் நிர்வாகிகளுக்கும் மற்ற
அனைத்து ரசிக பெருமக்களும் ஜனங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பாக. கலைத்துறையில் கொடி கட்டி பறக்கிறாங்க. இவங்க தான் வல்லரசன் அரசு ஹைடெக். எனது குரு அண்ணன் சிவாஜி கண்ணன் அவர்களை வருக வருக என எனது நாடகத்தை ஆப்போட்டு சொல்லிக் கொடுத்த ஆசான் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். பிறந்த பொன்னாட்டையும் பெற்றெடுத்த என் அன்னையும் வளர்ந்த பட்டணத்தையும் வாழ வைக்கின்ற உடற்கல்வித்துறையும் வணங்குகின்றேன். இன்று நடக்க இருக்கக்கூடிய அன்பு நண்பன் சந்திரமதியின் தாலாட்டு என்ற நாடகம் மிக சீரோடும் சிறப்போடும் நடக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிகுந்த இடையூறுக்கு நடுவில் இந்த நாடகத்தை அரங்கேற்ற காத்திருக்கும் எனது அன்பு தம்பி எனது சிஷ்ய பிள்ளை திரு கதிர்வேல் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மிகவும் சீரோடும் சிறப்போடும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வார் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த வருஷம் நாடகத்தில் நடிக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துள்ளோம். திரு மதுகாசன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். திரு வியோவா இருக்காருங்க. இந்த பகுதி வாழ் மக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வெளி பகுதியிலிருந்து வந்த அனைத்து கலை ரசிகளுக்கும், எனது தாலாட்டு இந்த நாடகத்தை காண வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த தாலாட்டை இருந்து கவனித்து உங்களை ரசிக்க வைக்க அனைத்து முயற்சிகளும் இந்த பகுதியில் உள்ள திரு கதிர்வேல் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் வெகு முயற்சி எடுத்து ரொம்ப பாடுபட்டு இந்த நாடகத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளார்கள். இந்த நாடகத்தை அனைவரும் இருந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்காக பொன்னாடை போட்டு கௌரவம் செய்து திரு மா பெரியசாமி மாமா அவர்கள். அடுத்ததாக நன்றிங்க மாமா. ஓகே, இப்படி எண்ணற்ற கலைஞர்களை எங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? வாங்க, தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். நண்பர் சதீஷ் அவர்களுக்கு